வெல்கம் டு ஜேகே ஸ்டுடியோஸ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி ஆப்பிள் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷன் வித் லைட்னிங் கனெக்டட் கேபிள் கொண்ட ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷன் இருக்குங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் வாங்கி அரௌண்ட் 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 இயர் கழிச்சு இது எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கன்யூஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி 1 இயர்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு மேஜராக இஷ்யூ இல்லைங்க. ஒய் பிகாஸ் நான் இதோட ப்ரொடெக்டிங் கேஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப இஷ்யூ எனக்கு கிடையாது. இந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது. கலரும் எதுவும் பெருசாக ஃபேட் ஆகலை. ஸோ சின்ன சின்ன டஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் அந்த கேஸ்க்கு பின்னாடி இருந்தது தான். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் டென்ட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கலர் ஃபேடிங் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பேட்ரி லைஃப் வந்து கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். ஒய் பிகாஸ் ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் பேட்ரி லைஃப் ரொம்ப நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஏர்பாட்ஸ் ப்ரோ பொறுத்த வரைக்கும் நான் இனிஷியலாக இதை வாங்கிட்டேன், ரெக்ரெட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் யூஸில் ஒரு 4.5 ஹவர்ஸ் கிட்டே நமக்கு ப்ளேபேக் கிடைக்குது சிங்கிள் யூஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸை நம்ம யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ் ப்ளேபேக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டிங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நான் ஆஹாவோன்னு சொல்ல விரும்பலை, ரொம்பவே டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் பெருசாக பேஸ் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏர்லியராக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி போட் யூஸருங்க. போட்டோட பேஸ் கிட்டலாம் இது வர வாய்ப்பே கிடையாது. பட் டீசென்ட் பேஸை வந்து கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டியும் டீசெண்டாக தான் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மோடு இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் உங்களுக்கு வெளியில் இருக்க ஆடியோவுமே உங்களுக்கு எக்ஸாக்டாக கேட்க முடியும். அதுக்கப்புறம் அடாப்டிவ் வந்து உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஏர்பாட்ஸ் மாட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் ஃப்ரீக்வன்சியை கேட்க முடியும், அதுக்கு மேலே கேட்க முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ். ஸோ இதோட ஏஎன்சி ஃபீச்சர் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. வை பிகாஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக தெரியலங்க. நான் ஒரு ரொம்ப ஹார்ஷ் ரோட்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ப்ரைவேட் பஸ்ஸஸ், அதாவது ஊருக்குள்ளே போகிற பஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரூட்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப வஸ்டான ரூட்டுங்க. அந்தளவுக்கு ஹை நாய்ஸ் இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஆகட்டும், பஸ்ஸில் போடுற ஆடியோவாக இருக்கட்டும், ஸோ எல்லா நாய்ஸுமே சூப்பராக நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. பட் இதில் இன்னொரு டிமெரிட்டும் இருக்குது. நம்ம அது வந்து கால் பேசிஸில் நம்ம பேசுவோம், அதில் தான் இது அடிப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி நமக்கு சாங்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், வீடியோஸ் கேட்குறதா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக கை கொடுக்குது ஏஎன்சி பொறுத்த மட்டும். கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சில நேரத்தில் ஃபெட்டப் ஆயிருக்கேங்க. நான் இதில் பிலோ பார் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஒய் பிகாஸ் நார்மல் டைமில் சூப்பராக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஹை டெசிபல் சிச்சுவேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பஸ்ஸில், ஒரு டவுன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ஆடியோ போகிறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் நமக்கு தெளிவாக ஓரளவுக்கு கேட்குது. பட் நம்ம பேசுறது அவங்களால கேட்க முடியல. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கால் குவாலிட்டி நிஜமாகவே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். பட் டிரான்ஸ்பரன்சி மோடில் தெளிவாக கேட்குது. பட் இப்போ நம்ம எந்த மோட் யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் நமக்கு ப்ராப்பராக தெரியல. ஏஎன்சியா இல்லை டிரான்ஸ்பரன்சி மோட் யூஸ் பண்ணி நம்ம கால் பேசுதா அப்படின்ற ஒரு டவுட்டுமே வருது. உங்களுக்கு இதை பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம் கனெக்டிவிட்டி. ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன், மேக்புக், அப்படி இல்லைனா உங்களோட வாட்சாக இருக்கட்டும், ஈஸியாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். மேக்புக்கு இல்லைனா மொபைல் ஃபோனை மாற்றி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சீம்லெஸ் கனெக்டிவிட்டியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணாமலே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணால் உங்களோட ஏர்பாட்ஸை பாட்டு வந்து உங்களுக்கு மியூசிக் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அகைன் நீங்கள் போட்டால் உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சீம்லெஸ் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்லாம் பங்கமாக இருக்குங்க. ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்தவரை மிகப்பெரிய தம்ஸ் அப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டைம் யூஸ் பண்ணால் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. பட் லாங் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஃபெட்டிக் ஆகுது. ஸோ ரொம்ப நேரம் மாட்டிகிட்டே இருக்கும்போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் மோஸ்ட்லி எல்லா ஏர்பாட்ஸ்லையும் வரது தான். பெஸ்ட் சாய்ஸ் நம்ம வந்து லவுட் ஸ்பீக்கரில் கேட்குறது தான். ஏர்பாட்ஸ் இஸ் நாட் அ குட் சொல்யூஷன். எப்போவுமே இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நமக்கு வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம இதை அவாய்ட் பண்ணவும் முடியாதுங்க.
ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ முடியாத பட்சத்தில் நம்ம இந்த ஏர்பாட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, அதுவும் இல்லாமல் ஷார்ட் டைமாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே ப்ரிஃபரபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து இது ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருந்தது கிடையாது. 1 இயர்க்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ எனக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் அது மட்டும் இல்லாமல் ரிப்பேர் பண்ணுற மாதிரி எந்த இஷ்யூவும் இப்போ வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ பேட்டரியும் டீசெண்டாக இருக்குது, கனெக்டிவிட்டியும் சூப்பராக இருக்குது, ஆடியோவும் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி பிலோ பாராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஎன்சி அண்ட் சவுண்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நிஜமாக ரொம்ப பெட்டராக இருக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் இதுக்கு ஒரு 5 ஸ்டாருக்கு 4 ஸ்டார் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ப்ரியாரிட்டியாக இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் யோசிச்சு தாங்க வாங்கணும். ஒய் பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாலிட்டி வைஸ் இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, பட் அபவ் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேஜர் பாயிண்ட்டாக தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா நான் மேஜராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.